பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் அதிகாரங்கள் 13 முதல் 15 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 13வது அதிகாரத்திலே கள்ள தீர்க்கதரிசிகள் கண்டனம் செய்யப்படுவதை நாம் இங்கே பார்க்க முடியும். நியாயத்தீர்ப்பு வருவதில்லை என்று அறிவித்த இஸ்ரவேலின் கள்ளத்தீர்க்கதரிசிகளை தேவனாகிய கர்த்தர் இங்கே கண்டித்து சொல்லுகிறதான காரியங்கள் உண்டு. பாவத்திலும் விக்கிரக ஆராதனையிலும் மக்கள் வாழ்ந்து வந்தும் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பொய்யாய் முன்னறிவித்தார்கள். தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை மக்கள் தொடர்ந்து எதிர்த்து வந்த போதும் அவர்களுக்கு தேவ சமாதானமும் இரட்சிப்பும் உண்டென்று பொய்யான பாதுகாப்பின் உணர்வை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை கள்ளத்தீர்க்கதரிசிகள் ஏமாற்றி கொண்டிருந்தார்கள். இதனால் அவர்களை இஸ்ரவேல் தேசத்திலிருந்தும் தேவனுடைய இரட்சிப்பிலிருந்தும் தேவன் விலக்கிவிட்டார். ஒரு மனிதன் ஒழுக்கக்கேட்டின் பாவங்களில் ஈடுபட்டும் பேராசை கொண்டு வாழ்ந்தும் பலவிதமான தேவன் வெறுக்கிறதான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் ஆண்டவராகிய தேவனுடைய நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும். ஆனால் தீர்க்கதரிசிகள் அப்படி அந்த பாவங்களுக்கு ஒத்துப்போகக்கூடாது. அதை கண்டித்து உணர்த்த வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். வீணான போதகத்தினால் மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கும்படி பவுல் அப்போஸ்தலர் விசுவாசிகள் எச்சரிக்கிறதை எபேசியர் 5 அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்கள் ஈடுபடுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்று சொல்லி 1 கொரிந்தியர் 6:9 சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் சாரமில்லாத சாந்தை பூசிய சுவரை நான் இடித்து அதன் அஸ்திபாரத்தை திறந்து கிடக்கும்படி அதை தரையில் விழப்பண்ணுவேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்கிறதை இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 14வது அதிகாரத்திலும் ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை கண்டித்து சொல்கிறதான காரியங்கள். அவர்கள் இஸ்ரவேலின் மூப்பர் தங்கள் இருதயங்களிலே விக்கிரகங்களை நாட்டி கொண்டார்கள். இந்த விக்கிரகத்து ஆராதனை பாவங்களுக்கு உட்பட்டு போனார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரில் தங்களுடைய நடகலான விக்கிரகங்களை தன் இதயத்தில் மேல் நாட்டி அக்கிரமாகிய இடரலை தன் முகத்துக்கு நேராக வைத்து கொண்டிருக்கிற எவனாகிலும் தீர்க்கதரிசியின் இடத்தில் வந்தால் கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய இதயத்தில் இருக்கிறதை பிடுங்கும்படியாக அப்படிப்பட்டவனுடைய அடங்கலான விக்கிரகங்களின் திரட்சிக்கு தக்கதாக உத்தரவு கொடுப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறதான காரியங்களை குறித்து பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர். மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆண்டவராகிய தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயமே மகா அர்த்தமுள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் எச்சரிக்கிறது. ஆண்டவராகிய தேவன் நவமான இருதயத்தை உருவாக்க விரும்புகிற தேவன். இதயத்தில் பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன். இதயத்தில் அவர் வாசம் பண்ண விரும்புகிற தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டு. ஆனால் தொடர்ந்து தேசம் தேவனுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்தால் ஆண்டவராகிய தேவன் அதிலே அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து பஞ்சத்தை அனுப்பி அப்படிப்பட்ட தண்டனையை அவன் கட்டளையிடுவார் என்று சொல்லி வேதம் இந்த அதிகாரத்திலே 13வது வசனத்திலே எச்சரிக்கிறது. நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 பேரும் ஜனங்களுக்காக வேண்டும்படி நின்றாலும் ஆண்டவன் இறங்க மாட்டார். அவர்கள் நீதியினால் தங்கள் ஆத்மாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள். ஆனால் ஜனங்களை தப்புவிக்க முடியாது. அவர்களுக்கு மனம் திரும்புதல் தேவை என்று ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். மனம் திரும்புகள், பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வரும்போது அவர் தம் ஊழியத்தை ஆரம்பிக்கிற நாட்களிலே அவர் பிரசங்கித்து சொன்னதை வேதத்திலே பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் தன் பிள்ளைகளை எல்லா தண்டனையிலிருந்தும் எல்லா நாசமோசங்களையும் தப்புவிக்க விரும்புகிற தேவன். ஆனால் அவர் மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிற தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 15வது அதிகாரத்திலே இஸ்ரவேல் தேசம் விசேஷமாக எருசலேம் ஒரு பலனற்ற திராட்சை செடி என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். கனி கொடுக்காத உபயோகமற்று போன திராட்சை செடிக்கு எருசலேமின் மக்கள் ஒப்பிடப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தரிடத்தில் அவர்கள் நீதியாகவும் உண்மையாகவும் இருந்தால் அவர்கள் இடத்திலே கர்த்தர் விரும்புகிறதான கனிகள் காணப்பட வேண்டும். கனிகளை விரும்புகிற தேவன். ஆவிக்குரிய கனிகள் ஆண்டவர் தாமே எதிர்பார்க்கிற தேவன்.
கனி இல்லாத ஜீவியம் கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஜீவியம் அல்ல. அது எரித்து போடுகிற திராட்சை செடிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அங்கு அக்கினிக்கு இரையாவார்கள் என்பதை ஆண்டவராகிய தேவன் எச்சரித்து சொல்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். காட்டு செடியில் இருக்கிற திராட்சை செடி நான் அக்கினிக்கு இரையாக ஒப்புக் கொடுத்தது போல இஸ்ரவேல் ஜன கொடிகளையும் அப்படியே ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் எச்சரிக்கிறார். கர்த்தருடைய எச்சரிப்புக்கு ஜனங்கள் செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகள் இன்றைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை வாசித்து, அந்த வார்த்தையை நேசித்து, அந்த வார்த்தை கீழ்ப்படியும்படியாக நம்ம ஒப்புக் கொடுப்போம். உன்னதரான தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களை நமக்கு அருளி செய்வாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.